ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6 டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸில் அசைன்மெண்ட் 2, கிரேட் அசைன்மெண்ட் 2க்கு தேவையான 6 டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனு, அதுக்கப்புறம் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, செக்ஷன்ஸ் ஃபார்முலா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிட்டு, இந்த டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துடலாம். ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ஒரு கொஷின், இதுதான் கொஷின்னு. இதில் வந்து கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபின்னு. ஏயோட வேல்யூ x1 y1 அப்படின்னு எடுத்துக்கலாம். கோஆர்டினேட்ஸை வந்து அது வந்து 1 2. அதுக்கப்புறம் பி வந்து 13/15 வந்து x2ஆகவும் 0 வந்து y2ஆகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எம்ங்கிறது எம் ஆஃப் ஏபிங்கிறது இதுதான், வேறு ஒன்றும் இல்லை, கிரேடியன்ட். எம்ங்கிறது கிரேடியண்ட்டு. ஸோ கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. என்னென்னா y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1, இவ்வளோ தான் ஈக்குவேஷனு. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், நீங்களே பார்த்துக்கோங்க. x2ஓட வேல்யூ, y2ஓட வேல்யூ வந்து 0, x2ஓட வேல்யூ வந்து இந்த இருக்குது. ஓகேவா? சாரி, y2ஓட வேல்யூ வந்து 0, அதே மாதிரி y1ஓட வேல்யூ வந்து 2, அதுக்கப்புறம் x2ஓட வேல்யூ வந்து 13/5, அதுக்கப்புறம் x1ஓட வேல்யூ வந்து 1. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது -5/4ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும். y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ கிடைச்ச வேல்யூ இருக்குல்ல எக்ஸு, இந்த கிடைச்ச வேல்யூ இருக்குல்ல எம்மோட வேல்யூ வேணும் போட்டு கொடுக்கணும் இதில். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் வந்து இதுதான், நான் காட்டுறேன். ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் வந்து இதுதான், ax + by + c = 0 அப்படின்னு இருக்கும். இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது, அதாவது இது ஈக்குவேஷன் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. நான் இன்னொரு ஈக்குவேஷன் காட்டுறேன். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் இதுன்னு சொல்லலாம். y = mx + c, இப்படி சொல்கிறது தான் இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதில் வந்து m நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. ஸோ எம்முக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமா, இதுதான் எம்மோட வேல்யூ. அதுக்கப்புறம் இதில் இன்னும் x + cy இருக்குது. இப்போது நம்ம வந்து சியை தான் இங்கே கண்டுபிடிக்கிறோம். அதாவது என்ன பண்ணுறது, என்னென்னா y இன்டர்செப்ட். ஓகேவா? காட்டுறேன். y இன்டர்செப்ட் சின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அந்த சி தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா, இது பண்ணியிருக்கோம். அதாவது ஜஸ்ட்டு எம்மை நம்ம போட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். வேல்யூ போட்டு கொடுக்கும்போது நமக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஏன்னா நம்மளோட மெயின் கோலே நம்ம வந்து எம்மோட வேல்யூவும் அதுக்கப்புறம் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். எம்மோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம் பை அப்ளைங் த எம் வேல்யூ. ஓகேவா? ஏன்னா இங்கே பாருங்கள்,
நான் சொல்கிறேன். இங்கே m வேல்யூ இருக்கா? ஈக்குவேஷன் என்ன? ஈக்குவேஷன் வந்து y is equal to mx plus c. அப்போது mோட வேல்யூ வந்து -5/4. இங்கே அப்ளை பண்ணியாச்சா? இங்கே அப்ளை பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ எடுக்கும்போது நான் சொல்கிறேன் எங்கே அப்ளை பண்ணணும். எக்ஸோட வேல்யூ கன்சிடர் பண்ணும்போது x2 மைனஸ் x1ங்கிற கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது 0 - 2. அப்படி பண்ணிவிட்டு போட்டோன்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ கிடைக்கும். 5x + 4y = 13 அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி. ஓகே, அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் போனால் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேவா? ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை. கார்ட்டீசியன் பிளேனில் வந்து நம்ம வந்து பாயிண்ட்ஸ் ப்ளாட் பண்ணியிருந்தோம்னா அது எந்த குவாட்ரண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கொஷின் பார்க்கலாம் இப்போது. ஃபஸ்ட்டு வந்து நிறைய வேல்யூஸ் இருக்குது. இதெல்லாம் தான் வேல்யூஸ் PQRS. இதோட வேல்யூஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் எந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லணும். அப்போது இருக்கா? இதில் வந்து இது ஆக்சுவலி ஒரு கொஷின் இன் நான் கிரேடட் அசைன்மெண்ட். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இது எப்படி அவங்க வந்து பண்ணுறாங்கன்னு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதோட ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன் வந்து R does not lie in any quadrant. அதுதான் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் எது வந்து ஆப்ஷன் கரெக்டான சூட்டபிள் ஆப்ஷன். நான் வேணால் அந்த கொஸ்டின் வேணால் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் சூஸ் த ஆப்ஷன் கொடுத்து இதில் வந்து எது கரெக்டானது அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்ஸை அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. அப்போது நம்ம வந்து இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து பாயிண்ட் R does not lie in any coordinate. அதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து Pயோட வேல்யூ பார்க்குறோம். P வந்து நம்ம படிச்சிருக்கோம் எக்ஸு y. இதுதான் கேஸு. அப்போது 5 வந்து x ஆகும், -3 வந்து y ஆகும். அப்போ -3 வந்து -3 வந்து நெகட்டிவ் இதில் வரும், நெகட்டிவ் y கோஆர்டினேட்டில் வரும். ஸோ அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பாசிட்டிவ் x கோஆர்டினேட்டு அண்ட் மைனஸ் வந்தால் நெகட்டிவ் y கோஆர்டினேட். அப்போது இது வந்து இருக்க போகிற குவாட்ரண்ட் வந்து 4th குவாட்ரண்ட். ஏன்னா கார்ட்டீசியன் பிளேன், நான் உங்களுக்கு கார்ட்டீசியன் பிளேன் காட்டுறேன். அதில் வந்து குவாட்ரண்ட்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா? கார்ட்டீசியன் பிளேனில் வந்து இப்படி தான் இருக்கும். 2 ஒய்யும் எக்ஸும் பாசிட்டிவாக இருந்தால் இது வந்து இங்கே இருக்கும். நான் உங்களுக்கு கிளியராக கார்ட்டீசியன் பிளேன் குவாட்ரண்ட்ஸை பார்ப்போம். இந்த பாசிட்டிவாக இருந்தால் எக்ஸும் ஒய்யும் பாசிட்டிவாக இருந்தால் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், ஒய் வந்து பாசிட்டிவாகவும் எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்தால் நம்ம வந்து செகண்ட் குவாட்ரண்ட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேர்ட் குவாட்ரண்ட் பார்த்தோன்னா எக்ஸ் வந்து நெகட்டிவாகவும் ஒய் வந்து நெகட்டிவாக இருக்கும். ரெண்டுமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா தேர்ட் குவாட்ரண்ட். அதுக்கப்புறம்
எக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் y வந்து நெகட்டிவாக இருந்தால் அது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போது இந்த கொஷனில் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த p வேல்யூ வந்து ரெண்டுமே ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவாகவும் செகண்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ அது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்த்தீங்களா, எக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் y வந்து நெகட்டிவாகவும் இருக்கிறதுனால இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் போனோன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் வந்து நெகட்டிவாகவும் தேர்டு வந்து லைக் y வந்து 3 வந்து பாசிட்டிவ். ஸோ y கோஆர்டினேட் வந்து பாசிட்டிவ். அப்போ இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும், ஓகே, குவாட்ரண்ட்டில் வரும். அதே மாதிரி தான் மித்த கேசஸ்லையுமே, அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ஆரில் வந்து 0 இருக்குது, ஓகே, 0 வர்றதுனால இது வந்து எனி ஒரு குவாட்ரண்ட்லேயும் லை ஆகலை. ஏன்னா ரெண்டு இதுவும் நமக்கு வந்து வேல்யூ தேவை, பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிற வேல்யூ தேவை. ஏன்னா இங்கே எக்ஸில் 0 வந்ததுனால இது எந்த குவாட்ரண்ட்லேயும் வரல. அதனால தான் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டுன்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி எஸ்ஸில் போனாலும் இது வந்து எந்த குவாட்ரண்ட்லையும் வரல. ஸோ நம்ம இதை கூட சொல்லலாம். பட் ரைட் ஆப்ஷன் வந்து ஆர் தான். ஆக்சுவலி வெயிட் பண்ணுங்கள், இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குற ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஆப்ஷன் தான் இருக்கிறதுனால நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணுறோம், ஓகேவா. ஏன்னா இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், பிஆர், பி ஆல்ரெடி குவாட்ரண்ட்டில் இருக்குது, எஸ்ஸும் க்யூவும். அதில் வந்து எஸ் வந்து குவாட்ரண்ட்டில் இல்லை, ஆனால் க்யூ வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஆரும் எஸ்ஸும் cannot be represented on a rectangular coordinate system அப்படின்னு இருக்குது. அது தப்பு. எனி குவாட்ரண்ட்டில் லை ஆகாதே தவிர ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்லேயே ரெப்ரசன்ட் பண்ண முடியாதுங்கிறது தப்பான ஒரு விஷயம். அதனால தான் இந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டுன்னு இருக்குது. ஸோ டாபிக் போகலாம். ஸோ அடுத்த டாபிக் பார்த்தா டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவுக்கு நம்ம வந்து ப்ராப்ளம் பார்த்தோன்னா 2 கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருவாங்க, PQவோட கோஆர்டினேட்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி அதில் ஆன்சர் 5 வந்துருச்சு. ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலாக்கு ஈக்குவேஷன் இதுதான், D = √x² - x1 ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1². இதுதான் சம்மு. ஸோ இந்த இதை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம 2 பாயிண்ட்ஸை எடுக்கிறோம், x1 y1 P பாயிண்ட்டாகவும் Q பாயிண்ட்டை வந்து x2 y2 வந்து சொல்லிக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் போட்டு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி இது பண்ணால் நமக்கு வந்து இதெல்லாமே சிம்பிள் மேக்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டாலே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ்க்கு கேல்குலேட்டர் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் போட்டாலே இது வந்து உங்களுக்கு கிடச்சிரும். D = இந்த ஈக்குவேஷன் மட்டும், இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் வந்து திரும்ப படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து நம்ம வந்து செக்ஷன்ஸ் ஃபார்முலா போகிறோம், ஓகேவா. செக்ஷன்ஸ் ஃபார்முலா போனோன்னா செக்ஷன்ஸ் ஃபார்முலா இதே மாதிரி தான். ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்குது, x1 + x2 / 2, y1 + y2 / 2, அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க, PQன்னு 4, -2, -1, -1. இதுலேயுமே டிஃப்ரெண்ட் சம்ஸ் வரும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா, மேபி இதோட 1 வேல்யூ கொடுக்காம இருப்பாங்க. அந்த சம்ஸ்லாம் நீங்கள் பண்ணி பார்க்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து கண்டுபிடிச்சலாம், ஓகேவா. ஸோ அது கோஆர்டினேட்ஸ் டாபிக்ஸில் வரும், அது வந்து நம்ம செப்பரேட்டாக பார்த்துருக்கணும், ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இதில் ரெண்டுலேயுமே நம்ம வந்து x1 x2 எதுன்னு கண்டுபிடிக்க தெரியும். ஃபஸ்ட்டு 2 இதுதான் x1 x2, இந்த 4ம் -1ம். அதே மாதிரி தான் y1, ஓகே, y1 y2. ஸோ அதுக்கப்புறம் இதில் ஈக்குவேஷன் போட்டு நம்ம கேல்குலேட்டரில் போட்டோன்னா நம்ம வந்து கிடைக்கும் இந்த 2 வேல்யூஸ். ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்.
ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ 3 பாயிண்ட்ஸ் இருக்கும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் வரையணும்னா 3 பாயிண்ட் போட்டு அதுக்கு நடுவில் 3 லைன்ஸ் போட்டால் தான் அது ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகும். அதுதான் இங்கே கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அதோட கோஆர்டினேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோப்போட ஈக்குவேஷன் x2 minus x1 divided by y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ இதுதான் ஸ்லோப்போட ஈக்குவேஷன் விச் இஸ் கிரேடியன்ட்னு சொல்லலாம். அதை போட்டு நம்ம வந்து பிக்யூவோட இது கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? பிக்யூவோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் பிஆரோடது, ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளுக்குனால் இங்கே பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே க்யூ, இங்கே ஆர் அப்படின்னு இருக்கும். இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு லைனில் இருக்கும். அப்போது இந்த ஹோல் தான் ட்ரையாங்கிள். அப்போ பிக்கும் க்யூக்கும் ஆருக்கும் வந்து ரிலேஷன் இருக்கும். அதனால தான் அதோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே மாதிரி பிஆருக்கும் கண்டுபிடிக்கிறோமா. ஸோ அதோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சக்கப்புறம் ரெண்டுமே ஈக்குவல்னு கண்டுபிடிச்சிடும். அப்போ இந்த சைடு ஈக்குவல். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஏரியா ஈக்குவேஷன் போடுறோம். அது என்னென்னா half into x1 ப்ராக்கெட்டில் y2 minus y3 plus x2 y3 minus y1 plus x3 y1 minus y2. இதுதான் ஈக்குவேஷன். இதில் வந்து நமக்கு x1 x2 y2 y1ஓட வேல்யூ தெரியும். x3 y3ஓட வேல்யூ தெரியும். ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணோன்னா ஈக்குவேஷன் நான் வந்து திரும்ப சொல்கிறதுல யூஸ் இல்லை. நீங்கள் வந்து சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களால் அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ நான் சொன்னாலும் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து போட்டு பாருங்கள், நிறைய சம்ஸு உங்களுக்கு புரியும். இதை போட்டு பார்க்கல லாஸ்ட்டில் ஆன்சர் 0. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொலீனியர்னால ஆக்சுவலி இது ஒரு சம்மு இதே மாதிரி கிரேடட் நான் கிரேடட் அசைன்மெண்ட்டில் வருது. இதில் கொலீனியர்னால இது எல்லாமே சேம் லைனில் இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. அப்போது இதனால் ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம் இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் இல்லைன்னு. நம்ம வந்து சொல்லணும் இதில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஷின்ஸ் தான் இதில் வந்துருக்கு. நான் சொல்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுதான் கோஆர்டினேட்ஸு. அப்போ இதில் வந்து டஸ் நாட் ஃபார்ம் a triangle. இதுதான் நான் அதோட ஆன்சர் செக் பண்ணிடலாமா? பாருங்கள், இட் டஸ் நாட் ஃபார்ம் a triangle. இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். நான் வந்து உங்களுக்கு வேண்டி பண்ணி காட்டிடுறேன். ஸோ இதில் நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும், இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறது இது ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ணுறதா இல்லை வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறது, அந்த தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அடுத்து வந்து மெயின் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிட். இந்த லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, டு ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் லைன் பாசிங் த்ரூ 2 points we use the slope formula. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து கொஷின் மாறிடுச்சு, தப்பாக எடுத்துக்காங்க. இதுதான் கொஷின் என்னென்னு பார்த்துக்கோங்க. y is equal to x plus 1. அதுக்கப்புறம் நம்ம வந்து சம் ஸ்கொயர் எரர் கண்டுபிடிக்கணும், எஸ்எஸ்இ கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து டேபிள் எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6ன்னு. ஒய்யோட வேல்யூ 1 1 2 5 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த சம் ஸ்கொயர் எரருக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதை பார்க்கலாம். எஸ்எஸ்இக்குவோட ஈக்குவேஷன் இது தான், பார்த்துக்கோங்க. சிக்மா yi மைனஸ் வெக்டர் ஆஃப் yi ப்ராக்கெட்டில் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்படி பார்க்கல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து x1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது வந்து லைன்ஸ் ஈக்குவேஷன். ஆக்சுவலி வெக்டர் ஃபார்மில் இருக்கிறதுனால
வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. இதுதான் ப்ரெடிக்டட் வேல்யூ. புரியுதா? லைன் இக்குவேஷன் யூஸ் பண்ணி இந்த இதை வச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துட்றோம். ஆக்சுவல் வேல்யூ வந்து y இஸ் ஈக்குவல் டு 1. இப்போது இதை போட்டு கொடுத்தா நமக்கு வந்து எரர் வந்து -1 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? நம்ம இக்குவேஷன் பார்த்தோம்னா yi மைனஸ் y வெக்டர் yi த ஹோல் ஸ்கொயர். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ் இன்ட்டு 2 போடுறோம். ஏன்னா என்ன இதுன்னா பாருங்கள், இந்த சம்மில் வந்து கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட்ஸில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு. அதான் நம்ம போடுறோம் இங்கே. ஓகேவா? ஆக்சுவல் y இஸ் ஈக்குவல் டு 1 ப்ரெடிக்டட். நம்ம வந்து அதே மாதிரி போடுறோம். y இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கா. ஸோ இங்கே வந்து 2 அப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் 1. புரியுதா? y-ஓட வேல்யூ ஸோ 3ன்னு கிடைக்குதா. அதுக்கப்புறம் எரர் கண்டுபிடிக்க ஈக்குவேஷன் போடுறோம். ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ y, இந்த வெக்டர் y-ஓட வேல்யூ கண்டுபிடிக்க அந்த இது நம்ம யூஸ் பண்ணுறோம். 2 + 1 x + y இஸ் ஈக்குவல் டு 3. எரர் வந்து 1 - 3 விச் இஸ் ஈக்குவல் டு, அதாவது அந்த இக்குவேஷன் பார்த்தோம்ல இதுதான். அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஏன்னா இதில் இக்குவேஷனில் பாருங்கள் ஸ்கொயர் இருக்குது. இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கிது. அப்போது இதில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அதில் ஆக்சுவலி நான் வந்து ஃபுல்லாக அதோட ஃபுல் பண்ணி முடிக்கல, ஸ்கொயர் எரர் கண்டுபிடிக்கல. சரி, -1ஓட ஸ்கொயர் வந்து இவ்வளோ தான். -1ஓட சாரி -1ஓட ஸ்கொயர் வந்து -1 தான். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன், உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகேவா? சாரி, ஒன்று தான். சாரி 1 தான். சாரி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் போட்டு 6 வரைக்கும் கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர்டு எரர் வந்து இருக்குல்ல, அதை டோட்டலாக சம் பண்ணால் எவ்வளோ வேல்யூ கிடைக்குது. என்னங்க பாருங்கள், ஸ்கொயரோட வேல்யூ 0வா, ஸ்கொயர்டு வேல்யூ 6, x இஸ் ஈக்குவல் டு 6க்கு 0வா. ஸோ அதே மாதிரி எல்லாம் போடும்போது ஒவ்வொரு வேல்யூஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்கும். அதான் சம் ஆஃப் ஸ்கொயர் எரர் வேல்யூ 9. ஸோ 9 தான் கரெக்ட் வேல்யூ. ஓகேவா?